வணக்கம் நண்பர்களே, அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன். வணக்கம். வணக்கம். மக்கள் நல கூட்டணியை கட்டமைச்சதுல, இயக்கமாக உருவாக்கி அதற்கு பிறகு கூட்டணியா மாற்றினதுல முக்கிய ஒரு பொறுப்பு விடுதலை சிறுத்தைகள் இருந்தது. அதுதான் தொடக்க புள்ளியை அமைச்சது. அப்ப இப்படியான ஒரு தோல்விக்கு விடுதலை சிறுத்தைகள் பொறுப்பேற்குமா? கட்டாயமாக பொறுப்பேற்றுக் கொள்கிறோம். அதாவது எப்படின்னா, எங்களுடைய மாற்று அரசியலில் எனக்கு எந்த விதமான அதாவது இந்த வச்ச அரசியல் தவறு, இது பிழை அப்படின்னு நான் பார்க்கல. அதற்கான காலம் சரியானது தான், அதுலேயும் எந்த ஒரு பிழையும் கிடையாது. நாங்கள் எடுத்துக்கொண்ட உத்தி எப்படின்னா, அதாவது முதல்ல விடுதலை சிறுத்தைகள் முன்மொழிந்தது எப்படின்னா, ஒரு கூட்டணி ஆட்சி, அது மட்டும்தான். அப்போ கூட்டணி ஆட்சிங்கிற கோரிக்கைங்கிறது ஒரு கட்சியை தனிமைப்படுத்தி இன்னொரு கட்சியோடு இணைந்து தேர்தலை சந்திப்பதுங்கிறதுக்கான ஒரு வழி அது உருவாக்கிச்சு. இப்போ குறிப்பாக அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற அதிமுகவை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு திமுகவோடு கூட்டணி ஆட்சிங்கிற கருத்துக்கு ஒப்புக்கொண்டால் கூட்டணி அமைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் அதில் இருந்துச்சு, விடுதலை சிறுத்தைகள் முன்மொழிந்த அந்த கருத்தில். அப்போ நாங்கள் அது திமுக வேண்டாங்கிற கருத்திலிருந்து அதை நாங்கள் சொல்லலை. ஆனால் இடதுசாரிகளோடு நாங்கள் சேர்ந்து மதிமுகவோடு சேர்ந்து அடுத்தடுத்த விவாதங்களை நோக்கி போகிற போது ஊழல் ஒழிப்பையும் மது ஒழிப்பையும் நாங்கள் முன்னிறுத்த வேண்டியது வந்தது. இப்போ கூட்டணி ஆட்சி என்கிற ஒற்றை கோரிக்கை போய் ஊழல் ஒழிப்பு மது ஒழிப்பு என்கிற முக்கியமான கருத்துக்கள் முன்னிறுத்தப்பட்ட போது அதிமுகவை மட்டும் ஊழல் கட்சி என்று சொல்ல முடியாது, ஆக திமுகவை தான் நாம் எதிர்க்க வேண்டி வரும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டியது வந்தது. அப்போ அந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா, ரெண்டு பெரிய சக்திகளை ஒரே நேரத்தில் எதிர்ப்பது இயலாது, வீழ்த்துவதும் இயலாது. அப்ப கூட்டணி ஆட்சி மட்டும் முன்னிறுத்த வேண்டும். திரு திருமாவளவனும் இடதுசாரி தலைவர்களும் நிச்சயமா இதெல்லாம் உணர்ந்து, ஆமா கட்டாயமா விவாதித்தோம், மனவிட்டு பேசணும். அதுல என்னன்னா, நாங்க முன்னிறுத்திய அரசியல்ல அந்த கோட்பாட்டை முன்னிறுத்துவதில் ஏற்பட்ட ஒரு கோட்பாடே கூட திமுக கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்பதற்கு பிறகான அந்த கோட்பாடு. திமுக அந்த நேரத்தில் எந்த எதிர்வினையும் மாற்றல, இதை பற்றி எந்த கருத்தும் சொல்லல. நாங்க ஒரு கட்டத்துக்கு மேல கூட்டணி அறிவிச்சு நகர்ந்த பிறகுதான் திமுக தரப்பிலிருந்து இந்த கருத்து வந்துச்சு, நாங்க கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்க மாட்டோம்னு. அப்போ ஏன் அவங்க அதை சொன்னாங்கன்னா, எங்களுக்கு சொல்லப்பட்ட பதிலா இல்ல, அது விஜயகாந்த் அவர்களுக்கு சொல்லப்பட்ட பதில். இடதுசாரிகளுடைய மையக்குழு எப்படி இப்படியான ஒரு முடிவை எடுத்ததுன்னு இடதுசாரி சிந்தனையாளராக இருக்கிற டாக்டர் இர்ஃபான் போன்றவர்கள்லாம் குறிப்பிடுறாங்க. குறிப்பா தமிழ்நாட்டை மிகப்பெரிய ஒரு தவறான முடிவு இடதுசாரிகள் எடுத்ததுன்னு ஒரு பதிவு வைக்கிறாங்க. மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிற ஒரு முடிவு, திமுக இல்லாமல் இவங்க அதிமுக இல்லாமல் ஒரு முடிவு எடுத்ததுங்கிறது மிகப்பெரிய தவறான முடிவுன்னு ஒரு பதிவை முன்வைக்கிறாங்க. இல்லை, அது அவங்க கட்சியினுடைய நலன்கள்ல இருந்து முன்வைக்கப்படக்கூடிய கருத்து. அவங்களுடைய எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டு அந்த விமர்சனங்களை வைக்கிறார்கள், அது அவங்களுடைய சுய விமர்சனமாக வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் நீண்ட காலமாக இடதுசாரிகள் திமுக அதிமுக அதிமுக திமுக என்று மாறி மாறி கூட்டணி அமைத்து அரசியலை முன்னகர்த்தியிருக்கிறார்கள். சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் இடம்பெற்று குரல் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்திற்கு மேல் திமுக அதிமுக இந்த இரண்டையும் எதிர்க்க வேண்டும் என்கிற நிலைக்கு எப்போது இடதுசாரிகளும் தள்ளப்படுகிறார்கள் என்று சொன்னால், இங்கே ஊழலும் மதுவும் சமூகத்தை மிக மோசமாக சீரழித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய முதல்வர் அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கிலே சிறைப்படுத்தப்பட்டது, அதுதான் ஒரு பெரிய தாக்கத்தை தமிழகத்தில் உருவாக்குச்சு. அப்போ இவங்க சொத்து குவிப்பு வழக்கில் சிறைப்படுத்தப்பட்ட நிலையில இவங்களோட கூட்டணி சேர்றது சங்கடம். எந்த இடத்துலயும் அது பிரதிபலிக்கவே இல்லையே. அதாவது மக்களை இயல்பா சிந்திக்கவும் இயல்பா வாக்களிக்கவும் நம்ம அனுமதிச்சுட்டு இந்த கேள்வி கேட்டால் சரி. எல்லா வேட்பாளர்களும் சமமான தகுதியோடு சமமான ஆற்றலோடு மக்களை சந்தித்திருந்து அதன் மூலம் ஏற்பட்ட முடிவு இந்த முடிவாக இருந்தால், தேர்தல் நடைமுறை அப்படித்தான் இருக்கு. இந்த தேர்தல் இரண்டு கட்சிகளுமே தலா 3000 கோடிக்கு மேல் செலவு செய்திருக்கிறார்கள். அவங்க அது மறுக்க சொல்லுங்க, தலா 3000 கோடிக்கு மேல் செலவு செய்திருக்கிறார்கள். தொடக்க பிரச்சாரத்திலிருந்து சொல்றேன், இந்த 15 நாள் செலவு மட்டும் நான் சொல்லலை, தொடக்கத்திலிருந்து அவர்கள் திட்டமிட்டு இதுக்குன்னே அவர்கள் ஒரு செயல் திட்டத்தை வரையறுத்து செலவு செய்திருக்கிறார்கள். அப்படி ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியதே நாங்கள் எடுத்த மாற்று அரசிலும் நாங்கள் கட்டியமைத்த மக்கள் நல கூட்டணியும் தான். திரு வைகோ விஜயகாந்தோட பேச்சை கேட்கல, அவர் போட்டியிடாம போனது ஒரு பெரிய சர்க்கிளாக இருந்ததுன்னு புதிய தலைமுறை இதழுக்கு பிரேமலதா பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. உங்க பார்வை என்ன? நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை தன்னுடைய முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தினோம். அவர் தான் எடுத்த முடிவிலிருந்து மாற முடியாது என்று மறுதளித்து விட்டார்.
எங்களுக்கு அது சங்கடமாக இருந்தது. ஆனால் அது ஒரு பெரிய காரணம் என்று என்னால் ஏற்க இயலவில்லை. அதற்கு பிறகு பல்வேறு இடங்கள்ல நீங்க அவருடைய செயல்பாடுகளுக்கோ அல்லது திரு விஜயகாந்தருடைய செயல்பாடுகளுக்கோ விளக்கம் கொடுப்பது, அதற்கான காலங்கள் இதுலயே போயிடுச்சா? மக்கள் நல கூட்டணியோட நேரம் அல்லது அந்த மக்கள் அதனால நம்பிக்கை இழக்கக்கூடிய சூழல் உருவாச்சா? அதாவது திமுக தேர்தல் வேலையை 2 ஆண்டுகளாக செய்தது. அதிமுக தேர்தல் வேலை 2 ஆண்டுகளாக மிகவும் கமுக்கமான முறையில் கிராமப்புறங்களில் கிளைகள் அளவில் வேலையில் செய்தார்கள். நாங்கள் நவம்பர் 2ஆம் தேதி தான் கூட்டணியை அறிவிக்கிறோம். மார்ச் 23ஆம் தேதி தான் விஜயகாந்த் எங்களோடு சேர்கிறார். ஏப்ரல் 9ஆம் தேதி தான் GK வாசன் எங்களோடு சேர்கிறார். ஏப்ரலில் எங்களுக்கு தேர்தல் வந்துவிட்டது. ஆக மிக நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் கூட்டணி அமைப்பதற்கே நாங்கள் எடுத்துக்கொண்ட காலம் அதிகமாக இருந்தது. அதற்கு பிறகு நாங்கள் பிரச்சாரத்திற்கென்று செலவு செய்தது வெறும் 15 நாட்கள் தான். எங்களுடைய அமையறதுக்கு முன்னாடியே பிரச்சாரம் தொடங்கி, அது பிரச்சாரம் என்று சொல்ல முடியாது. அது தேர்தல் பிரச்சாரம் சொல்ல முடியாது. நாங்க இப்படி எல்லாம் ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிறோம் அப்படின்னு எங்களுடைய அணியை கட்டி அமைப்பதற்கான முயற்சியிலும் அதை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுவதற்கான ஒரு காலமாக தான் அது இருந்துச்சு. அது அப்படி எடுத்துக்கிட்டா கூட ஒரு 3 மாத காலம். இந்த 15 நாள் தேர்தல் பிரச்சாரமாக இருந்தது. அது எடுத்துக்கிட்டா ஒரு 3 மாத காலம் தான். ஆனால் இந்த 3 மாத காலத்திற்குள்ளாக எங்களுடைய அரசியலை மக்களுக்கு கொண்டு செல்ல இயலவில்லை. மக்களுக்கு எங்கள் மீதான நம்பகத்தன்மையை வலுப்படுத்த இயலவில்லை. கால அவகாசம் இல்லை, அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு முடிவு வந்திருக்கின்றீங்க. நாடாளுமன்றத்திற்கான அந்த பயணத்தை நோக்கி விடுதலை சிறுத்தைகள் அல்லது மக்கள் நல கூட்டணி காலத்திற்காக இப்போதே வேலையை ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? ஆமாம், இப்போ உள்ளாட்சி தேர்தல் இன்னும் ஒரு 2 மாதங்களுக்குள் வருகிறது. அதை விட மிக முக்கியமானது நாடாளுமன்ற தேர்தல். உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரையில் கட்சி, சின்னம், தலைவர் என்பதையெல்லாம் தாண்டி வேட்பாளர், அவர் சார்ந்த சமூக பின்னணி, அவருடைய பொருளாதார பின்னணி, இவையெல்லாம் மிக முக்கியமான பாத்திரங்களை வகிக்கும் உள்ளாட்சி தேர்தலில். பெரும்பாலும் கடந்த சில தேர்தல்களில் திமுகவும் அதிமுகவும் கூட தோழமை கட்சிகளையே கழற்றி விட்டுவிட்டு உள்ளாட்சி தேர்தலை தனித்து சந்தித்திருக்கிறது. அதற்கு காரணம் இதில் கட்சியினுடைய கொள்கை, சின்னம் இவற்றுக்கு கிடைக்கிற முக்கியத்துவத்தை விட தனிநபருக்கு கிடைக்கிற முக்கியத்துவம் பிரதானமாக அமைகிறது. சமூக பின்னணி பிரதானமாக முதன்மையாக அமைகிறது. இப்படிப்பட்ட சூழலில் உள்ளாட்சி தேர்தலை விட நாடாளுமன்ற தேர்தல் மிக முக்கியமானதாக நாம் பார்க்கிறோம். எனவே நாங்கள் இப்போது அமைக்கிற அடித்தளம் என்பது நாடாளுமன்ற தேர்தலை நோக்கியதாக அமையும். எனவே எங்களை பொறுத்தவரையில், விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் மக்கள் நல கூட்டணியோடு உள்ளாட்சி தேர்தலை சந்திப்பது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். தேமுதிக இந்த கூட்டணியில் இருக்கிறதா இல்லையா? தேமுதிக இன்னும் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை. தமிழ் மாநில காங்கிரஸ் தனித்து நாங்கள் இயங்கப் போவதாக அறிவித்து விட்டார்கள். தேமுதிகவும் தமிழ் மாநில காங்கிரசும் மக்கள் நல கூட்டணியின் அங்கம் அல்ல என்பதை ஏற்கனவே நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். தேமுதிகவினுடைய பொருளாளர் நாங்கள் மக்கள் நல கூட்டணியோடு இல்லை, கூட்டணியை முறித்து கொண்டோம், முடிந்துவிட்டது அப்படிங்கிற அறிவிப்பை கொடுக்கிறாரு. ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் கொடுத்திருக்கிற பேட்டியில சொல்றாங்க, எந்த இடத்திலும் தலைவர் கேப்டன் அப்படியான அறிவிப்பை கொடுக்கல, நீங்களாக இந்த முன்முடிவுக்கு எப்படி வர முடியும்னு கேட்கிறாங்க. அதாவது மக்கள் நல கூட்டணியோடு தேமுதிகவுக்கு இருக்கிற உறவு என்பது ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி உடன்பாட்டு அடிப்படையிலான ஒரு உறவு. மக்கள் நல கூட்டணியில் ஒரு அங்கம் இல்லை. 4 கட்சிகள் தான் அதிலே அங்கத்தினர். மக்கள் நல கூட்டணியின் குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தை தேமுதிக எங்களுக்குமான அறிக்கை என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்களும் அப்படி சொல்லவில்லை. எங்கள் தேர்தல் அறிக்கை வேறு, தேமுதிக தேர்தல் அறிக்கை வேறு, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை வேறு என்று தனித்தனியே தான் அறிவித்தோம். அதனால்தான் தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக அணி என்று நாங்கள் போட்டோம். அப்படி போட்டதற்கு காரணமே மக்கள் நல கூட்டணியோடு தேமுதிக இணைந்து விடவில்லை, ஒரு தொகுதி உடன்பாட்டு உறவை வைத்திருக்கிறது. அப்படி அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பார்த்தோம். எனவே மக்கள் நல கூட்டணியோடு தொடர்ந்து இயங்குவதா வேண்டாமா என்பது குறித்து இன்னும் தேமுதிக தலைமை அறிவிக்கவில்லை. மக்கள் நல கூட்டணி அப்படி விரும்புகிறதா? இந்த தேர்தல் தோல்விக்காக தேமுதிக பின்வாங்க வேண்டிய அவசியமில்லை. மக்கள் நல கூட்டணியோடு தொடர்ந்து தேமுதிக இயங்குவது நல்லது, நலம் பயக்கும். திமுகவோடு கூட்டணி சேராமல் மக்கள் நல கூட்டணியோடு சேர்ந்ததனால்தான் தேமுதிக இவ்வளவு ஒரு பின்னடைவை அடைந்தது அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இல்லை, அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை ரொம்ப நுட்பமாக நம்ம கவனிச்சோம்னா என்ன தோணும்னா, திமுகவோடு தேமுதிக கூட்டணி அமைக்கப் போகிறது என்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்து அதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு நாங்கள் நம்பக தன்மையோடு இருந்தோம், திமுக தேமுதிக உறவு உருவாகும் என்று. அந்த நேரத்தில் அது உடைந்து முறிந்து போனதால் எங்களுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டது. இப்படித்தான் எல்லா தலைவர்களும் சொல்கிறார்களே தவிர மக்கள் நல கூட்டணியோடு இணைந்ததால் தான் நாங்கள் விரக்தி அடைந்தோம் அப்படின்னு சொல்லல. இது மட்டுமே காரணமாக போன தலைவர்கள் அப்படி சொன்னாங்க. ஆனால் தேர்தல் முடிவுகளுக்கு பின்னாடி பல்வேறு மாவட்ட தலைவர்கள் திமுகலையும் அதிமுகலையும் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. மக்கள் நல கூட்டணியோடு இணைந்ததால் தான் தோற்றோம் அப்படிங்கிறத விட
திமுகவோடு நாங்கள் சேரப்போகிறோம் என்கிற நம்பிக்கையை உருவாக்கி அந்த நம்பிக்கையை தகர்த்த காரணத்தினால்தான் நாங்கள் விஜயகாந்தனுடைய தவறு தான் மக்கள் நல கூட்டணியுடைய தவறு அல்ல அப்படிங்கிறீங்க. இல்ல அந்த கட்சியிலிருந்து விலகுகிறவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டுக்கு நான் விளக்கம் தருகிறேன். ஆனால் மக்கள் நல கூட்டணியோடு இணைவது என்பது தேமுதிக தலைமை மற்றும் அவருடைய முன்னணி பொறுப்பாளர்கள் கலந்து பேசிதான் எடுக்கப்பட்ட முடியும். அதனால தான் மார்ச் 23 வரையில் வந்தது. அது இல்லைன்னா நாங்கள் டிசம்பர் 23 அவரை சந்தித்தோம். ஜனவரி 1ஆம் தேதி எங்களுக்கு நீங்கள் நல்ல பதில் சொல்லணும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஜனவரி போச்சு, பிப்ரவரி போச்சு, மார்ச் வரையிலும் நாங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஆக இந்த இடைப்பட்ட காலங்களில் அவர் மாவட்ட செயலாளர்களோடு ஒரு விரிவான விவாதத்தை நடத்தினார். எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டார். முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேசினார். அவருடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது தெளிவில்லாமலே இருந்துச்சு. எல்லா பக்கமும் கதவுகளை திறந்து வச்சுட்டு இருந்தாரு, எல்லாரோடையும் பேசிட்டு இருந்தாரு. அப்படியான ஒரு சூழல்ல நீங்க தொடர்ந்து அவருக்காக காத்துட்டு இருந்தீங்க. தேர்தலுக்கு பின்னாடியும் கூட அந்த காத்திருப்புங்கிறது தவறா போயிடுச்சு அப்படிங்கிற உணர்வு எப்பவும் வரலையா உங்களுக்கு? இல்லை, அதாவது எப்படின்னா இன்னொரு கோணத்திலும் இதை நம்ம பார்க்கலாம். அவர் எல்லா கதவுகளையும் திறந்து வைத்திருந்தார், எல்லாரோடும் பேரம் பேசினார் அப்படிங்கிறத விட அவரை தேடி எல்லோரும் போனார்கள், எல்லோரும் முயற்சி செய்தார்கள் அப்படிங்கிற இன்னொரு அணுகுமுறை அதில் இருக்குது. இப்போ நாங்கள் மக்கள் நல கூட்டணி நாங்களாக தான் போய் தேமுதிக எங்களோடு சேரணும்னு நாங்கள் வெளிப்படையாக அறிவிப்பு கொடுத்தோம், நேராக சந்தித்து அழைப்பு கொடுத்தோம். இப்போ எங்களுக்காக ஒரு கதவை திறந்து வச்சுக்கிட்டு எந்த சிக்னலும் அவர் கொடுக்கல, நாங்கள் தான் போய் பேசினோம். அதே மாதிரி திமுக தரப்பில் இருந்து தான் பேசப்பட்டதா அப்போது செய்திகள் உலவணுது. இவங்க போய் பேசினாங்களா அவங்க பேசினாங்களான்னு தெரியாது. ஆனால் திமுக தரப்பில் தான் இவங்களுக்கு அழைப்பு வந்தது, திமுக தான் பேசிக்கிட்டு இருக்கு. திமுக மட்டுமே இல்ல, அப்படியான பேச்சுவார்த்தையின் போது அதே மாதிரி பிஜேபியும் கலைஞர் மீதான விமர்சனங்களை கண்டித்தார் விஜயகாந்த். இவரும் திருப்பி ரெஸ்பாண்ட் பண்ணாரு. எந்த இடங்களையும் அவர் அதை மறுக்கல. அவர் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் இல்ல அவங்க பிரேமலதா அவர்களுடைய பேச்சுல திமுகவை எதிர்த்து பல முறை பேசியிருக்கிறாங்க. கட்சியினுடைய தலைவர் விஜயகாந்தா பிரேமலதாவா? அல்ல, ரெண்டு பேருமே அவங்களுடைய ஒரு கருத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் தானே, முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய இடங்கள்ல தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி பாரதிய ஜனதா இன்னும் எங்களோடு தேமுதிக இருக்கிறது என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டது. ஆக தேமுதிகவை தங்களோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் திமுகவும் முனைப்பு காட்டியது, பாரதிய ஜனதாவும் முயற்சி செய்தது, விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றிருக்கிற அந்த மக்கள் நல கூட்டணியும் முயற்சி செய்தது. ஆக நாங்கள் எல்லாம் சேர்ந்து முயற்சி செய்தோம் அப்படிங்கிற இன்னொரு அணுகுமுறை அதில் இருக்கு, இன்னொரு கோணமும் இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு இதே ஊழல் எதிர்ப்பும் மதுவிலக்கும் முக்கியமான காரணிகளாக கொண்டு தேர்தலை நீங்க சந்திக்க போறீங்களா, அல்லது அது வேறு விதமாக இருக்குமா? அப்படி இதே நிலைப்பாட்டை எடுக்க முடியாது. சட்டமன்ற தேர்தலுக்கான சூழல் என்பது வேறு, உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான சூழல் என்பது வேறு, நாடாளுமன்ற தேர்தலுக்கான சூழல் என்பது வேறு. நாடாளுமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்கப் போவது யார்? பிஜேபியா காங்கிரஸா? பிஜேபியுடைய கூட்டணியா காங்கிரஸ் கூட்டணியா? இப்போ பாரதிய ஜனதா என்பது இந்திய தேசத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிற ஒரு மதவாத சக்தி என்பது அனைவருக்கும் தெரியும். அப்போ மதவாத சக்திகளை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவதை நாம் எப்படி பார்க்க போகிறோம்? அதை வீழ்த்துவதா அல்லது ஆதரிப்பதாங்கிறது தான். ஆக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மதவாத சக்திகளை வீழ்த்துவதற்கான ஒரு அரசியல் உத்திகளை தான் நாம் கையில் எடுக்க முடியும். இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் திமுக விடுதலை சிறுத்தைகள் எடுக்க போகிறதா, மக்கள் நல கூட்டணி எடுக்க போகிறதா? விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் இந்த கருத்தை முன்மொழிய போகிறோம். விடுதலை சிறுத்தைகளுடைய மாநில செயற்குழுவில் இது குறித்து நாங்கள் விவாதிக்க இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றிருக்கிற மக்கள் நல கூட்டணியிலும் இதை பற்றி நாங்கள் பேசுவோம். ஆகவே மதவாத சக்திகளை எதிர்ப்பது என்கிற அடிப்படையில் எங்கள் காய்கள் நகர்த்தப்படும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அரசியலை முன்னெடுப்போம். மதவாத சக்திகளை எதிர்ப்பது அப்படின்னா இப்போ மதச்சார்பின்மை பேசுகிற எந்த கட்சிக்கும் அழைப்பு விடுக்கிறதுக்கான தயாராக இருக்கிறதா? விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் அந்த கருத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். மதசார்பின்மை என்பதைத்தான் இப்போது முன்னிறுத்தப் போகிறோம். ஊழல் ஒழிப்பு, மது ஒழிப்பு என்பது சட்டமன்ற தேர்தலில் முன்வைக்கப்பட்ட அரசியல் உத்தி. அந்த அரசியல் உத்திக்கான கோட்பாடு, ஒரு பாலிசி. இப்போது நாடாளுமன்ற தேர்தலில் ஊழல் ஒழிப்பு, மது ஒழிப்பு, திமுக அதிமுக என்கிற நிலைப்பாட்டை நாம் எடுக்க முடியாது. ஆனால் மதவாதத்தையும் சாதியவாதத்தையும் எதிர்க்கிற போது அதிலே மதசார்பின்மையை உயர்த்தி பிடிக்கக்கூடிய, மதசார்பின்மையில் நம்பிக்கை உள்ள அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைப்பது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் காங்கிரசும் விதிவிலக்கானதா அல்லது உங்களுடைய அழைப்புக்கு ஏற்ற இடத்துல இருக்கிற கட்சிகளா பாக்குறீங்களா? நான் விரிவான விவாதத்திற்கு பிறகுதான் அதற்கு பதில் சொல்ல முடியும். இப்போ நான் தனிப்பட்ட முறையில் அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஆனால் 2009 அந்த அடிப்படையில் தான் நாங்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இடம்பெற்றோம். அப்போ ஈழ அரசியலில் கடுமையான குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருந்த திமுக காங்கிரஸ் இரண்டு கட்சிகளும், அப்போ எல்லோரும் ஒரு ஈழப் பிரச்சனையில் மட்டும்தான் அந்த ரெண்டு கட்சிகள் அணுகுனாங்க. என்னுடைய 25 ஆண்டு கால உழைப்பே வீணாகி போனது. அதாவது ஈழத்தமிழர்களுக்காக நான்
அமைத்த களங்கள், போராட்டங்கள், மாநாடுகள், தீர்மானங்கள், என்னுடைய சுற்றுப்பயணங்கள், என்னுடைய உரைகள், இவை அனைத்தும் அந்த ஒரு முடிவில் பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது. ஆனால் அந்த இடத்துல நாங்கள் எப்படி முடிவெடுத்தோம் அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்திய அளவிலேயே அச்சுறுத்தி கொண்டிருக்கிற மதவாத சக்திகளை நாம் ஊக்கப்படுத்தி விடக்கூடாது, அவர்கள் வலிமை பெற்று விடக்கூடாது. அதனால் காங்கிரஸ், திமுக இந்த ஒரு அணியை நாங்கள் ஒரு மதசார்பற்ற அணியாகவே பார்த்தோம். அந்த அடிப்படையில் தான் அந்த அணியில் நாங்கள் இடம்பெற்றோம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட காங்கிரஸ் திமுகவோடு கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று மறுக்க முடியாது. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் இல்லை என்று மறுக்க முடியாது. ஆனால் மக்கள் நல கூட்டணியை நாங்கள் இப்போது எங்கள் தோழமை சக்திகளாகவே, அவர்களோடு தொடர்ந்து பயணப்படக்கூடிய ஒரு ஜனநாயக சக்தியாகவே நாங்கள் பார்க்கிறோம். மக்கள் நல கூட்டணியில் இது குறித்து நாங்கள் பேசுவோம். மக்கள் நல கூட்டணிக்கான அடிப்படையான வேலைகளை செய்தது விடுதலை சிறுத்தைகள். அந்த அடிப்படையில் இந்த முறையும் கூட திமுக காங்கிரஸோடு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகளை இடதுசாரிகளோடு பேசி உருவாக்குவதற்கான முயற்சிகளை திருமாவளவன் எடுக்கப் போகிறாரா? வருகிற 19ஆம் தேதி அண்ணன் வைகோ அவர்கள் இந்த 4 கட்சிகளின் தலைவர்களை சந்தித்து பேசுவதற்கான முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் 4வரும் சந்திக்க இருக்கிறோம். இது குறித்து நாங்கள் கட்டாயம் விரிவாக விவாதிப்போம். விடுதலை சிறுத்தைகளின் மாநில செயற்குழுவில் இதை நான் முன்மொழி இருக்கிறேன். அதாவது மதவாத சக்திகளை எதிர்க்கிற அடிப்படையில் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைப்பதை ஒரு முன்மொழிதலாக விடுதலை சிறுத்தைகள் கையில் எடுக்கும். ஆனால் நீங்க சட்டமன்ற தேர்தலில் சொன்னது மாதிரியான நிலைப்பாடு இப்ப இல்ல. திமுகவோடு கூட்டணி கிடையாது, அதிமுகவோடு கூட்டணி கிடையாது, காங்கிரஸோடு கூட்டணி கிடையாது, பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி கிடையாது, பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி கிடையாது. 5 கட்சிகளை சொன்னோம். இப்போ அந்த மாதிரியான நிலைப்பாடு கிடையாது. எந்த கட்சியிலும் பாரதிய ஜனதா பாமகவோடு கூட்டணி கிடையாது. இந்த 5 கட்சிகளில் பாமகவோடு பாரதிய ஜனதாவோடு எங்களுடைய கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறுகிற அணி கூட்டணியில் இடம்பெறாது. ஆனால் மதவாதம் தான் உங்க பிரச்சனை, அது பாரதிய ஜனதா கட்சி புரிஞ்சு கொள்ள முடிகிறது. சாதியவாதம் என்பதும் மதவாதம் என்பதும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் தான். சாதியவாதம் தான் மதவாதமாக பரிணாமம் பெறுகிறது, மதவாதம் தான் சாதியவாதமாக இயங்குகிறது. இரண்டுக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது. சாதியவாதம் தலித் வெறுப்பை மட்டும் உயர்த்தி பிடிக்கிறது. மதவாதம் என்பது ஒட்டுமொத்த சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான வெறுப்பு அரசியலை அது உயர்த்தி பிடிக்கிறது. எனவே இந்த சாதியவாத மதவாத சக்திகள் வெளிப்படையாகவே வன்முறைகளை பற்றி கவலைப்படாமல் எத்தகைய வன்முறைகளை செய்தாவது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிவிட வேண்டும். அனைத்து சமுதாய மக்களுக்குமான கட்சியாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி முன்வைத்து இந்த தேர்தலை சந்தித்தது. அந்நியர் கோஷம் எல்லாம் இந்த இதில் எடுக்கல அவங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி நீங்க சாதி அடையாளத்துக்குள்ள கொண்டு, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலில் தன்னுடைய முதல்வர் வேட்பாளரை அறிவித்து எப்படியாவது ஆட்சியை கைப்பற்றிவிட வேண்டும் என்று அவர்கள் முயற்சித்த போது முன்வைத்த அத்தனை கோஷங்களையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு அனைவருக்குமான ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சித்தார்கள். ஆனால் அது எடுபடவில்லை, தோற்று போனது. அவர்கள் கூடுதலான சதவிகிதத்தை கடந்த காலத்தை விட தேய்ந்து போன, சரிந்து போன வாக்கு சதவீதத்தை அடிப்படையில் அவங்க மூன்றாவது ஆனால் அது பயன்படாத ஒரு நிலை தானே. வாக்கு சதவீதத்தை அவங்க உயர்த்தி இருந்தாலும் கூட அவங்க ரொம்ப பெரிய பலமான கட்சியாக இருந்த காலத்தில் பெற்ற அந்த வாக்குகளை தான் இன்னைக்கு அவங்க மறுபடியும் பெற்றிருக்கிறாங்க. ஆனால் முழுக்க முழுக்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் ஆதரவை மட்டும்தான் அவர்களால் பெற முடிந்திருக்கிறது. தலித்துகள் விடுங்க, தலித் அல்லாத பிற சமூகத்தினரின் வாக்குகளை கூட அவர்களால் பெற முடியவில்லை என்பதுதான் அவங்க நோக்கமே. என்னன்னா, தலித் அல்லாத அனைத்து சமுதாயத்தின் ஆதரவையும் வென்றெடுப்பது என்பது அவங்களுடைய நோக்கம். தலித் அல்லாத பிற சமூகத்தினரின் வாக்குகளை 0.1% கூட அவர்களால் பெற முடியவில்லை என்பதுதான் கடந்த தேர்தலின் முடிவு உறுதிப்படுத்தி இருக்கிறது. அவருடைய ஆப்டிமம் எதுவும் அங்கே போயிட்டாங்க, அவங்களுடைய மேக்சிமம் லெவல் எங்கவோ அவங்க போயிட்டாங்க. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத சொல்லி மக்களை அவங்க அணிதிரட்டினாங்க. ஒட்டுமொத்த வன்னிய சமூகமும் அவருக்கு வாக்களிக்கல. வெறும் 5% தான் அந்த வன்னிய சமூகம் கிடையாது. வன்னிய சமூகத்தில் அவருடைய கணக்கு பார்த்தா எங்கோ போகுது அவருடைய சதவீதம்ங்கிறது. ஆனால் நீங்க 6 கட்சி கூட்டணி வாங்கிய வாக்குகள்ல 1% தான் அவங்க குறைவா பெற்றிருக்கிறாங்க. 1.5%. அதாவது நாங்க அந்த மாதிரி சென்சிட்டிவான, அதாவது உணர்ச்சியை தூண்டக்கூடிய சாதி மதம் இந்த மாதிரியான பிற்போக்கு அரசியல் நாங்கள் கையில் எடுக்கல. வாக்குகளை அணிதிரட்டுறதுக்கு, அந்த மாதிரி போலரைசேஷன் பண்றதுக்கு வன்முறைகளையோ அந்த பிற்போக்கான ஒரு அரசியல் உத்திகளையும் நாங்கள் கையில் எடுக்கல. நாங்கள் மிக நேர்மையான ஒரு அரசியலை. வளர்ச்சி பற்றி தானே பேசினார் திரு அன்புமணி ராமதாஸ். வளர்ச்சிங்கிறது எந்த அடிப்படையில், எந்த அடித்தளம், அவருடைய அடித்தளம் என்ன? அவர் இந்த 25-30 ஆண்டு கால அரசியலில் அவர் அப்பட்டமான ஒரு சாதியவாத சக்தி என்பது நிறுவப்பட்ட ஒன்று. அப்படிங்கும்போது பிற சமூகமே அவர் அங்கீகரிக்கலையே. வளர்ச்சி பற்றி தலித்துகளை விடுங்க, விடுதலை சிறுத்தைகளை விடுங்க, பிற சமூகத்தினுடைய வாக்குகள் ஏன் பாமகவுக்கு வரல?
அப்படி வந்திருந்தா ஏன் வந்து அவர் வந்து தருமபுரியில் நாடாளுமன்ற உறுப்பினரை வந்து வெற்றி பெற முடிந்த தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ஏன் அவரால் வெற்றி பெற முடியல? இதுக்கு அங்கே பணம் வழங்கப்பட்டிருக்கு, வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. திமுக எவ்வளவு செலவு செய்தது அந்த தேர்தலில், அதற்கு இணையா தேர்தல் செலவு செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி. சொல்லப்போனால் இந்த ஊடகவியலாளர்களோ நடுநிலையாக இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளோ அதிமுகவினுடைய பி டீம் என்று பாமகவை தான் சொல்லியிருக்க வேண்டும். ஏனென்றால் முதல்ல அவங்க தான் வந்து 2 பேரையும் நான் எதிர்க்க போகிறேன், 2 பேருக்கு எதிராக நாங்கள் வந்து அணியை கட்ட போகிறோம்னு சொல்லி பேசினது முதல்ல பாமக தான். திமுகவையும் அதிமுகவையும் கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. அந்த அதிமுகவுக்கு இணையா திமுகவுக்கு இணையா தேர்தல் செலவு செய்த ஒரே கட்சி தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள். திராவிட கட்சிகளுக்கு எதிரான மாற்று கருத்தை மாற்றான ஒரு அணியை அமைக்கணும்ன்றது அவங்க கருத்து. அதே நிலைப்பாட்டில் தான் அவங்க நின்றாங்க. திமுக எதிர்ப்பு அந்த நிலைப்பாட்டை நாங்க எடுத்த போது எங்களை அதிமுகவின் பி டீம் நாங்க அதே நிலைப்பாட்டை தான் நாங்களும் முன் வச்சோம். ஆனா பாமகவுக்கு இணையா எங்களால செலவு பண்ண முடியல. நாங்க அப்படி செலவு பண்ணலையே. எங்களால வந்து அந்தந்த தொகுதியில கூட எங்க வேட்பாளர்களால ஒரு 1/4 பக்கம் விளம்பரம் கொடுக்க முடியல. ஆனா அவர்கள் செய்த விளம்பரங்கிறது வந்து திமுகவுக்கு இணையா இருந்தது. பல 1000 கோடிகளை கொட்டி இறைச்சாங்க. பல 1000 கோடிகளை செலவு செஞ்சு 3 ஆண்டுகளா, திமுக கூட 2 ஆண்டு தான் தேர்தல், அவங்க 3 ஆண்டுகளா வேலை செஞ்சாங்க. நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச நாள்ல இருந்து தொடர்ச்சியா அவங்க வேலை செஞ்சாங்க. அப்படி அவங்க வந்து 2.5 வருஷமா 3 வருஷமா தேர்தல் வேலை செஞ்சு பல 1000 கோடிகளை கொட்டி இறைச்சி சாதி அரசியலை வந்து கடுமையாக இறக்கி விட்டு உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு பகைமையை தூண்டிவிட்டு அப்படியும் அவர்களால் வந்து ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை என்பது அவர்களால் இனி அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவே முடியாது. இந்த அரசியலை பேசி மதவாதம் அப்படிங்கிற வார்த்தையை அல்லது சொல்லாடலை மீண்டும் உங்களை போன்றவர்கள் எடுக்கிறது அப்படிங்கிறது தேர்தலில் நீங்கள் எல்லாம் ஓரம் கட்டப்பட்டிருக்கீங்க. அதற்கு பிறகு மீண்டும் வெளியில வர்றதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது? சொல்லலாம், விமர்சனம் எப்படியும் பண்ணலாம். ஆனால் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய கொள்கை புரிதலையும் எங்களுடைய நிலைப்பாட்டையும் இழந்து விட முடியாது. அதாவது நாங்கள் வந்து எப்படியாவது பதவி வந்தால் போதும், அதனால் யாரோட வேணாலும் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற நிலையை எடுத்தால் நாங்கள் இதெல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. தேர்தல் வரும்போது நாங்கள் பேசிக்கலாம். எங்களை கூப்பிட்ற கட்சியோடு நாங்கள் வந்து ஒரு ரகசியமான நட்பையோ உறவையோ கொண்டு அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் வந்து தேர்தல் கூட்டணியில் இடம்பெற்றிட முடியும். ஆனால் நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய அரசியல் வந்து மக்களுக்கானது, மக்களுடைய நலன்களுக்கானது. திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த தலைவர் திரு கருணாநிதி அவர்களோடு உங்களுக்கு ஒரு நல்ல இணக்கமான ஒரு உறவு சூழல் எப்போதுமே இருந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். பொருளாளர் ஸ்டாலினோடு அந்த இணக்கம் இல்லாதது தான் கூட்டணியிலேருந்து பிரியதற்கான வாய்ப்புகளாக உருவாச்சுன்னு சொல்ல முடியுமா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. நாங்கள் தலைவர் கலைஞரோடு வந்து எந்த அளவுக்கு நேரம் ஒதுக்கி பேசியிருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவரோடும் பேசியிருக்கிறோம். எந்த கசப்பும் எங்களுக்கு இடையில் ஏற்பட்டதில்லை, முகச்சுளிப்போ ஏற்பட்டதில்லை. திமுக தனித்து ஆட்சி அமைக்கும், திமுக இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை எடுக்கும் என்று சில அறிவிப்புகளை அவர்கள் செய்ததிலிருந்து நாங்கள் புரிந்து கொண்டோம். குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியோடும் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற நிலையை அவர்கள் சில சூழல்களில் உணர்த்தினார்கள். அப்போ திமுக அந்த நிலைப்பாட்டை எடுத்தது என்கிற போது தான் நாங்கள் அதிலிருந்து விலகி நிற்க வேண்டிய ஒரு நிலை. அதுதான் முதல்ல ஏற்பட்ட ஒரு சின்ன விலகல். அது வந்து எங்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட முடிவுங்கிறத விட திமுகவின் நலன்களுக்காக எடுக்கப்பட்ட முடிவாக இருக்கலாம். நாம் அதில் போய் குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு பாமகவை நாங்கள் பார்க்குற மாதிரி பார்க்க முடியாது. எங்களுக்கு இருக்கிற நெருக்கடி திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளோடு கூட்டணி வைப்பதை விட பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைத்தால் வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று திமுக நினைச்சிருக்குமா? ஒருவேளை இருக்கலாம். அங்கே விடுதலை சிறுத்தைகளோடு இருந்துதான் 2009 பெரிய வெற்றி பெற்றது. அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது. அதிமுகவோடு கூட்டணி வைத்து பாட்டாளி மக்கள் கட்சி 7 தொகுதிகளில் போட்டியிட்டு 7லும் தோற்று போனது. அன்றைக்கு திமுகவோடு இருந்த 2 கட்சிகள், ஒன்று விடுதலை சிறுத்தைகள், இன்னொன்று காங்கிரஸ். இந்த 2 கட்சிகளை வைத்துக்கொண்டு பெருவாரியான இடங்களில் திமுக அணி இன்றைக்கு வெற்றி பெற்றது. இப்போ விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்ற நிலையிலும் மக்கள் வாக்களிக்கத்தான் செய்தார்கள், ஆதரவளிக்கத்தான் செய்தார்கள். ஆக விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்ற போது திமுக பயனடைந்திருக்கிறது. 2001 வந்து அது ஆட்சியை பிடிக்கலனா கூட கடலூர் மாவட்டத்தில் 9 தொகுதியில் 5 தொகுதிகளில் திமுக விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்ற அணி வெற்றி பெற்றது. அப்போ விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறுகிற போது திமுகவுக்கு வாக்கு பரிமாற்றம் நிகழ்ந்திருக்கிறது, அது இல்லை என்று மறுக்க முடியாது. ஆனால் ஒரே மாதிரியான நிலைப்பாட்டையும் ஒரு கட்சி எடுக்க முடியாது. ஆக நாங்கள் அதை உணர்ந்த பிறகுதான் எங்களுக்கான தனி ஒரு நிலைப்பாடு. திமுக அப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்காது அப்படின்னு நம்புறீங்களா? நாடாளுமன்ற தேர்தலுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோடு சேர்வதை விட மக்கள் நல கூட்டணியோடு இணைவது பலன் தரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை திமுகவுக்கு ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நான் மக்கள் நல கூட்டணியை இணைத்து கொண்டு இதில் பேச முடியாது. ஏன்னா மக்கள் நல கூட்டணியில் 4 கட்சிகள் இருக்கு. விடுதலை சிறுத்தைகள்
திமுகவோடு ஒரு உறவை வைத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்வி எழுப்பினால், திமுக எங்களை அவ்வளவு கசப்பாக நினைத்து எங்களை தூரம் தள்ளி வைக்கக்கூடிய அளவுக்கு எந்த நிகழ்வுகளும் கடந்த காலங்களில் நடக்கவில்லை. எங்களை அவ்வளவு எளிதாக அது புறந்தள்ளி விடும் என்று நான் நம்பவில்லை. விடுதலை சிறுத்தைகளும் அப்படிப்பட்ட முயற்சியில் இப்போது ஈடுபடுகிறதா என்று நீங்கள் கேட்டால், உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரையில் நாங்கள் அந்த எண்ணத்திலே இல்லை. அப்படிப்பட்ட நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்கவில்லை. நாடாளுமன்ற தேர்தலில் அப்படியான ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் மறுக்கவில்லை. நாடாளுமன்ற தேர்தலில் நான் சொன்னது மாதிரி மதவாத சக்திகளை எதிர்ப்பது என்பதை முன்னிறுத்துவோம். அப்ப மக்கள் நல கூட்டணியில் அதை நாங்கள் பேசுவோம். இந்த தேர்தலுக்காக மதவாதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுக்கும்போது தான் மதச்சார்பின்மை பற்றிய கேள்விகளும் அதிகரிக்குது. அதாவது எந்த பிரச்சனையிலுமே ஒரு பல சிக்கல்கள் இருக்கும், பல முரண்பாடுகள் இருக்கும். ஏதாவது ஒண்ணுதான் வந்து நீங்க பிரைமரி கான்ட்ரவர்சியா, பிரைமரி ஒரு முதன்மையான முரண்பாடாக நம்ம பார்க்க முடியும். இப்போ தமிழர்கள் பிரச்சனை வருது, ஈழத்தமிழர்கள் பிரச்சனை வருது அப்படிங்கும்போது நான் பாட்டாளி மக்கள் கட்சியோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ பாமக எடுக்கிற முடிவும் விடுதலை சிறுத்தை எடுக்கிற முடிவும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும். அப்போ நாங்கள் வந்து சமரசம் ஆயிட்டோம்னு அதுக்கு பொருள் கிடையாது. இப்போ தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒன்று சேர்ந்து மொழியை காப்போம், இனத்தை காப்போம் நாங்கள் களம் இறங்கணும். அப்போ அதுக்கான ஒரு தேவை இருந்தது. அப்போ நாங்கள் வைக்கிற முரண்பாடுங்கிறது, பிரச்சனைங்கிறது மொழி பாதுகாப்பும் இன பாதுகாப்பும். அப்போ சாதி பிரச்சனை நம்ம பின்னுக்கு தள்ளுறோம். அப்போ சாதி பிரச்சனை ஒழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை, சமரசம் ஆயிட்டுன்னு அர்த்தம் இல்லை, அந்த பிரச்சனைகளை கைவிட்டுட்டுன்னு அர்த்தம் இல்லை. அதே மாதிரி தான் ஊழல் ஒழிப்பு, மது ஒழிப்புன்னு இந்த தேர்தலில் நாங்கள் வந்து இந்த முக்கியமான 2 முழக்கங்களை முன் வச்சு நாங்கள் அணியை கட்டணும். அப்போ திமுகவையும் தவறான முழக்கம்லாம் கிடையாது. இந்த தேர்தலில் அது எடுபடலை, எங்களால் அதில் வெற்றி பெற முடியல. திமுக அதிமுக இல்லாமல் ஒரு கூட்டணி இங்க வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற எண்ணத்திற்கு இப்போ வந்திருக்கீங்க. திமுக அதிமுக 2 கட்சிகளும் வலிமையான கட்சிகள் என்பதை மறுபடியும் இந்த தேர்தல் உறுதி செய்திருக்கிறது. அதனால் திமுகவையும் அதிமுகவையும் இனி எந்த காலத்திலுமே எதிர்க்க முடியாது என்று சொல்ல முடியாது. அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நிலைப்பாடு ஒரு சேர எதிர்க்க முடியாதுன்னு எடுத்துக்கலாமா? திமுக அதிமுக இரண்டையும் ஒரு சேர எதிர்க்க முடியாது என்பதுதான், ஒரு சேர எதிர்க்க கூடாதுங்கிறதான் ரைட் ஸ்ட்ராட்டஜி. அதுதான் கரெக்டான போர் உத்தியும் கூட. இப்போ நாங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் வந்து மிஸ்டேக் பண்ணணும்னு தொடங்கினேன் நான். அந்த ஸ்ட்ராட்டஜி தான். வெறும் கூட்டணி ஆட்சியை மட்டும் நாங்கள் முன்னிறுத்திருந்தோம்னா இந்த முடிவு வந்திருக்காது. மது ஒழிப்பையும் ஊழல் ஒழிப்பையும் நாங்கள் முன்னிறுத்தும் போது கூட்டணி ஆட்சி பின்னுக்கால வந்துருச்சு. நாங்கள் விடுதலை சிறுத்தை முன்மொழிந்த அந்த கோரிக்கைங்கிறது பின்னுக்கு வந்துருச்சு. அப்போ மது ஒழிப்பையும் ஊழல் ஒழிப்பையும் முன்னிறுத்தும் போது ஸ்ட்ராட்டஜி எப்படி மாறுதுன்னா 2ஐயும் எதிர்க்கணுங்கிற ஸ்ட்ராட்டஜி ஆச்சு. இப்போ அது நிச்சயமாக வந்து ஒரே நேரத்தில் 2 எதிரிகளை வீழ்த்த முடியாது. ஒரு எதிரியை வீழ்த்துவதற்கு இன்னொரு எதிரியோடு கைகோர்ப்பது அப்படிங்கிறது, ஒரு கொள்கை எதிரியோடு கைகோர்ப்பது என்பது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இயல்பான ஒரு போர் உத்தி. அது வந்து மன்னர்களை எதிர்ப்பதற்கு உள்ளூர் முதலாளிகளை கைகோர்த்துக் கொள்வது, ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பதற்கு இந்திய தேசிய முதலாளிகளோடு கைகோர்ப்பது. இப்போ அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கணும்னா இந்திய அரசாங்கத்தோடு நமக்கு முரண்பாடாக இருந்தாலும் மோடியோட கைகோர்த்தாகணும். அப்போ மோடியை நீ இவ்வளோ நாளாக எடுத்துக்கிட்டு இருந்தால் இப்போ ஏன் கைகோர்க்கிறன்னு கேட்டால் நம்ம எந்த கான்செப்டை முன் வச்சிருக்கிறத அது தெரியாம கேட்கிற கேள்வி. அது தீமையில எது பெரிய தீமை அப்படிங்கறத பார்த்துட்டு பெரிய தீமை அல்ல, பெரிய தீமை சின்ன தீமைங்கிறது இல்ல, எந்த முரண்பாட்டை முதன்மைப்படுத்துகிறோங்கிறது தான். எதை வந்து எந்த கான்ட்ரவர்சியை நம்ம வந்து பிரைமரி கான்ட்ரவர்சியா பார்க்குறோங்கிறது தான். அப்போ நாடாளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் வச்ச அதே கோஷத்தை அதே முழக்கத்தை நாடாளுமன்ற தேர்தலில் வைக்க முடியாது. நாடாளுமன்ற தேர்தலில் 2 தான், ஒரு பக்கம் காங்கிரஸ், இன்னொரு பக்கம் பிஜேபி. இப்போ காங்கிரஸ் இந்த நாட்டை ஆளுவதா அல்லது பிஜேபி இந்த நாட்டை ஆளுவதா? இப்போ கம்யூனிஸ்ட் இந்த நாட்டை ஆள முடியுமா? அதுக்கு ஆல்டர்னேட்டா கம்யூனிஸ்ட் வந்து தேசத்தை ஆளக்கூடிய வலிமை பெற்ற ஒரு கட்சியா இருக்கா? அல்லது இந்த 2மே இல்லாம காங்கிரஸும் பிஜேபியும் இல்லாத ஒரு மாற்று அணியை உருவாக்குவதற்கான சூழல் இங்கே இருக்கா? இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது மாற்று அணியை தேசிய அளவில் உருவாக்க முடியல. 1977 நீங்க உருவாக்கிய போது சொன்னது தேர்தல் வெற்றி தோல்விகளை பத்திலாம் நாங்க கவலைப்படல, இந்த மாற்றம்ங்கிற கான்செப்டை நாங்க பாக்குறோம், இது நீண்ட காலத்துல செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வைத்து. ஆமா, இன்னமும் அதுல நாங்க அதை விட்டுடல. மீண்டும் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி தோல்விக்காக நிலைப்பாடு மாறுதா இல்லையா? நாடாளுமன்ற தேர்தலுக்கான உத்திகளை பத்தி தான் நான் பேசுறேன். நம்ம வச்ச அரசியல் அது வந்து நம்ம பிழைனே நான் சொல்லல, அதை கைவிட்டுட்டேனே சொல்லல. அதே இப்ப நான் சட்டமன்ற தேர்தல் வருகிற போது அது மாறலாம். அப்படி மாறுறதுனால அது சந்தர்ப்பவாதம் கிடையாது. ஏன்னா இந்த சூழல் வேறு, அந்த சூழல் வேறு. எந்தெந்த களத்தில் யார் எதிரி அப்படிங்கிறது தான் முக்கியமானது. யாரை எதிரியா நிறுத்துறோம், எந்த கொள்கையை எதிரியா நிறுத்துறோங்கிறது தான் முக்கியம். கிட்டத்தட்ட திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தயாராயிட்டீங்களோ, வெளிப்படையாக அதற்கு தயாராக இருக்கிறீங்கன்ற எண்ணம் தான் எனக்கு இந்த உரையாடல். அந்த உரையாடல் அப்படி ஒரு தோற்றத்தை உங்களுக்கு உருவாக்கலாம். அப்படி உருவானது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால்
நாடாளுமன்ற தேர்தலுடைய டைமென்ஷன் என்பது, பரிமாணம் என்பது முற்றிலும் மாறுபட்ட ஒன்று என்பதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் கையாள வேண்டிய உத்தி என்பதும் வேறாக இருக்க வேண்டும் என்பது, அதை உணர்த்த வேண்டியது என்னுடைய கடமை. இப்போ இந்த அடிப்படையில் தான் நான் தோழமை கட்சிகளோடு இயங்க முடியும். நான் மறுபடியும் போயிட்டு அதே கோஷத்தை வைக்க முடியாது. நாங்கள் எடுப்பில் இருந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம், அதனால ஊழல் ஒழிப்பு, மது ஒழிப்பு, எனவே திமுக அதிமுகவை எதிர்க்கிறோம், எனவே நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோம், காங்கிரஸ் எதிர்க்கிறோம் சொன்னால் நாங்கள் ஒரு நல்ல குட் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்க முடியாது, ஒரு நல்ல உத்தியை கையாளக்கூடிய அரசியல்வாதியாக இருக்க முடியாது. அப்போ தேர்தல் களத்தை ஒரு போர்க்களமாக பார்ப்பதும், தேர்தல் உத்திகளை ஒரு போர் உத்திகளாக பார்ப்பதும், தேர்தலில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை எதை பின்னுக்கு தள்ள வேண்டும், எதை முன்னுக்கு நிறுத்த வேண்டும் என்று உணர்வதும் தான் ஒரு அரசியல் கட்சிக்குரிய கடமையாக இருக்க முடியும், தலைமைக்குரிய கடமையாக இருக்க முடியும். அப்போ காங்கிரஸோடையும் திமுகவோடையும் நாங்கள் உறவு வைத்துக் கொள்ளப் போகிறோம் என்று டிக்ளேர் செய்கிறோம் என்பதை விட, நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் கையாள வேண்டிய உத்தி என்பது முற்றிலும் மாறுபட்டதாக இருக்க வேண்டும். இதை உணர்த்த வேண்டியது என்னுடைய கடமை. மாதுருபாகன் நூல் விஷயத்தில் இப்போ சமீபத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது உயர்நீதிமன்றம். ஆனால் அந்த தீர்ப்பு குறித்தும் கூட பல்வேறு விமர்சனங்கள் வருகின்றன. எழுத்து சுதந்திரம், கருத்து சுதந்திரம் குறித்த விவாதம் மீண்டும் எழுந்திருக்கிறது. நீதிபதிகள் சொல்றாங்க, உங்களுக்கு அந்த புத்தகம் பிடிக்குதுன்னா படிங்க, இல்லைன்னா தூக்கி போட்டுட்டு போங்க அப்படிங்கிற அந்த கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஒரு எழுத்தாளனுக்கான கருத்து சுதந்திரம் என்பது எப்போதும் இருக்கணும் அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்படுற அதே காலகட்டத்தில் இது ஒரு சமூகத்தை மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்க வைக்கிறது. இப்படியான ஒரு எழுத்துக்கு ஒரு கட்டுப்பாடு தேவைங்கிற கருத்தையும் முன்வைக்கிறாங்க. உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? அதாவது நல்ல வேளை அந்த தீர்ப்பை சொன்ன நீதிபதிகள் திருமாவளவன் கட்சியில் இல்லை, அல்லது திருமாவளவன் சமூக பின்னணியை கொண்டவர்களாக இல்லை. இல்லைன்னா ரொம்ப சாதாரணமாக அதை உதாசீனப்படுத்தியிருப்பாங்க, அதை கொச்சைப்படுத்தியிருப்பாங்க. அப்போது தலித் அல்லாத சமூகத்தை சார்ந்த நீதிபதிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு எந்த தொடர்பும் இல்லாத நீதிபதிகள் இப்படி ஒரு கருத்தை தீர்ப்பாக வழங்கியிருக்கிறார்கள் என்றால், இந்த விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், சிந்திச்சு பார்க்கணும். அவங்கள யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை. இந்த 2 நீதிபதிகளை மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் அமைப்புகளோ அல்லது மார்க்சிய அமைப்புகளோ அல்லது அம்பேத்கரி அமைப்புகளோ யாரும் போய் அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை. அதை தாண்டி அவங்க இந்த தீர்ப்பை சொல்லியிருக்கிறாங்கன்னா, அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஜனநாயகம்ங்கிறது வேலை செஞ்சிட்டு இருக்கு. அந்த நீதிபதிகளுடைய பார்வையில் ஜனநாயக பார்வை இருக்கு. அப்போ ஒரு படைப்பாளிக்கான சுதந்திரம் பறிக்கப்படக்கூடாது. அந்த படைப்பாளி இல்லாத ஒன்றை யார்ட்டையும் திணிக்கலை, கற்பனையை அவர் அங்கே பதிவு பண்ணலை. இந்த சமூகத்தில் இருக்கிற யதார்த்தத்தை அவர் பதிவு பண்ணுறாரு. ஆனால் அந்த யதார்த்தம் சிலரை காயப்படுத்துகிறது அப்படிங்கும்போது நாம் நியாயப்படுத்தலை. இல்ல, அவரே எழுத்தாளரே கூட 2 விதமான கருத்துக்களை முன் வச்சாரு. அது புனைவா என்னங்கிறதுலயும் அவர் கிளாரிட்டி கொடுக்கல. அப்படி இருக்கும்போது முழுமையாக அதை எப்படி நீங்க ஏற்க முடியும்? நடைமுறையில யதார்த்தத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு குறைந்தபட்சமாக ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கணும்ல, அதுக்கான தரவுகள் இருக்கணும். எதுவுமே இல்லாத நிலையில அதை எப்படி நீங்க ஆதரிக்கிறீங்க? இல்லை, நான் அவருடைய பேட்டியிலேயே அப்போ படிச்சிருக்கிறேன். நான் சமூகத்தில் இருக்கிற யதார்த்தத்தை தான் பதிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தார். அப்படி யதார்த்தங்களை சொல்றதன் மூலமாக மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய நிலையும் நம்ம அனுமதிக்க முடியாது. சுட்டி காட்ட வேண்டியது நம்முடைய கடமை. அதே நேரத்தில் பிறருடைய உணர்வுகளை மதிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்போ பிறருடைய உணர்வுகள் காயப்படாமல் பாதுகாக்க வேண்டியது ஒரு படைப்பாளருடைய கடமை. ஆனால் அதற்காக அவர் எழுதவே கூடாது, அவரை கடுமையாக அச்சுறுத்துவது, கொச்சைப்படுத்துவது, அவர் இனி எழுதவே மாட்டேன் என்ற உறுதியை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மன உளைச்சலுக்குள்ளே தள்ளுவது, இதுதான் ஒரு ஆதிக்க மனோநிலையை வெளிப்படுத்துகிறது. நாங்கள் இப்படி தான் இருப்போம், எங்களை பற்றி யாரும் விமர்சிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஆதிக்கத்தை தான் நம்ம எதிர்க்கிறோம். இல்லை, எழுத்து சுதந்திரங்கிறது இழுக்கு சேர்ப்பதற்கல்ல அப்படின்னு பாமக நிறுவனர் ராமதாஸ் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. சரியா தானே இருக்குது? அது அவருடைய அறிக்கைகள் எவ்வளவோ பேரை காயப்படுத்தியிருக்கு. அவருடைய எழுத்து சுதந்திரம், அவருடைய பேச்சு சுதந்திரம், தன்னுடைய கட்சிக்காரர்களை பேச விட்டுட்டு அதை ரசித்து கொண்டிருக்கிற தலைவர் தமிழ்நாட்டிலேயே அவர் ஒருவர் தான். என்னுடைய மதிப்புக்குரிய தலைவர் தான். அவரோடு 5 ஆண்டுகள் நான் இணைந்து பயணம் செய்திருக்கிறேன். என்னை அவ்வளவு அன்பாக தம்பி என்று அழைப்பார். ஆனால் அவர் வேறு எந்த தலைவரும் செய்யாததை மேடைகளில் செய்திருக்கிறார். அவ்வளவு இழுக்கை அவர் சுதந்திரம் என்கிற பெயரால் பல கட்சிகளுக்கு, பல தலைவர்களுக்கு, பல சமூகத்தினருக்கு செய்திருக்கிறார். இப்போ இந்த விவகாரத்தில் அவருடைய நோக்கம்ங்கிறது என்னென்னா, அந்த மாதிரியான உணர்வுள்ளவர்களுடைய வாக்குகளை எல்லாம் போலரைஸ் பண்ணுறதுங்கிறது தான் அவருடைய நோக்கம். அவர் உண்மையிலே
எழுத்து சுதந்திரத்தை பாதுகாக்கணும் அல்லது பிறரை யாரையும் காயப்படுத்தாமல் அவங்களுடைய உணர்வுகளை பாதுகாக்கணுங்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் சொல்றதா நான் அதை பார்க்கவே முடியாது. இல்ல, கருத்து சுதந்திரம் இருக்க வேண்டுங்கிறதுல அவருக்கும் மாற்று கருத்துல அதை வரவேற்கிறேன்னு சொல்றாரு தீர்ப்பை. ஆனால் இந்த தீர்ப்பு என்பது வெறும் கருத்து சுதந்திரம் சார்ந்ததாக மட்டும் இல்ல பார்த்திருக்க கூடாது. அதுல மற்ற விஷயங்கள் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட சமூகம் இதுல காயப்படுத்தப்பட்டிருக்கிறது, அதையெல்லாம் கவனிக்க தவறிட்டீங்க அப்படிங்கிறதோடு சேர்த்து ஆண்மை மிகுந்தவன் சில தலைவர்கள் சொல்லிட்டு இருக்கிறதை போலவே இந்த எழுத்துக்களும் இருக்குதுங்கிற ஒரு ஒப்புமையும் கொடுத்து விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு அந்த அறிக்கையில். அது நீதிபதிகள் அதெல்லாம் பார்க்காம தீர்ப்பு சொல்லலை. அந்த வார்த்தைகள் எல்லாம் அங்கு பேசப்பட்டது, முன்வைக்கப்பட்டது, வழக்கறிஞர்களால் வாதத்தில் எடுத்து வைக்கப்பட்டது. அதையெல்லாம் படித்த பிறகுதான் இந்த தீர்ப்பு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு உள்நோக்கத்தோடு எழுதப்பட்டதல்ல. இன்னும் சொல்லப்போனால் அந்த நாவலை படைத்த பெருமாள் முருகன் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் அல்ல, அல்லது அந்த குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு எதிரான ஒரு சமூகத்தில் அவர் பிறந்தவர் அல்ல. தான் பிறந்த சமூகத்தை பற்றி அவர் எழுதுகிறார். அப்போ அவருக்கு என்ன உள்நோக்கம் இருக்க முடியும்? அவர் ஒரு நாவலிஸ்ட், ஒரு படைப்பாளி. அவர் ஒவ்வொரு சமூகத்தையும் உற்று கவனித்து எழுதக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு எழுத்தாளர், ஒரு படைப்பாளர். அப்படிங்கும்போது அவர் படைச்சிருக்கிறார். அதில் சிலருடைய இது வருத்தப்பட்டாங்கன்னு மன்னிப்பு கேட்டாரே. அன்னைக்கு இதே மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இல்லை, ஒரு படைப்பாளிக்கு இந்த சுதந்திரம் இருக்குது, இப்படிலாம் அவர் அச்சுறுத்தக்கூடாது, சட்டப்படி எதிர்கொள்ளுங்கள் அப்படின்னு யாருக்கும் ஒரு வழிகாட்டலையே. இன்னைக்கு நீதிபதி தீர்ப்பு சொன்ன உடனே தானே அதில் அவர் கருத்து சொல்கிறாரு. அன்னைக்கு பெருமாள் முருகன் கண்ணீரோடு கதறிக்கொண்டு நான் இனி எழுத மாட்டேன், பேனாவை தொடமாட்டேன் என்று சொன்னபோது ஒரு படைப்பாளியின் ஒரு வாக்குமூலத்தை கண்டு அவர் பதறவில்லையே. அவர் தான் மன்னிப்பு கேட்டாரா? அவர் மன்னிப்பு கேட்ட பிறகு நீங்க இப்படியெல்லாம் அவருக்கு தொல்லை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலையே. அவர் மட்டுமல்ல, வேறு சிலரும் கூட நீங்க மாற்று கருத்துக்களை முன்வைக்கிறவங்களெல்லாம் பிற்போக்காளர்களாக சித்தரிக்கிற ஒரு தன்மை இப்ப இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆடிட்டர் குருமூர்த்தி உள்ளிட்டவர்கள் அப்படியான ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. மாற்று கருத்துங்கிறது எப்படிப்பட்ட மாற்று கருத்து? மாற்று கருத்துங்கிற ஒரு சொல்லு போதாது. பிற்போக்கும் மாற்று கருத்து தான், முற்போக்கும் மாற்று கருத்து தான். ஒரு ரேடிக்கல் தாட்ஸுங்கிறதும் ஆல்டர்னேட்னு சொல்லலாம். அது மாதிரி ஒரு பழமைவாத கருத்து, ரொம்ப கன்சர்வேட்டிவான தாட்ஸும் கூட மாற்று கருத்துன்னு சொல்லலாம். அவர் சொல்லக்கூடிய மாற்று என்ன? அவங்க பேசக்கூடிய அரசியல் என்ன? இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள, இந்தியாவுக்குள்ள சேரி ஊர்னு ரெண்டாக இருக்கு. இந்த சேரின்னு தனியாக ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் தனியாக வாழுது. அதுக்கு என்ன காரணம்? ஏன் அது அப்படி இருக்கு? அதை பற்றி என்றைக்காவது அவர்கள் கருத்து சொல்லியிருக்கிறார்களா? அதற்காக வெட்கப்பட்டு இருக்கிறார்களா? அவர்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள் தானே, இந்த சமூகத்தை மனித சமூகத்தை சார்ந்தவர்கள் தானே. அப்போ அதற்காக என்ன வருத்த இந்து மதமோ அல்லது இந்துத்துவ கருத்தோ அல்லது RSS இயக்கமோ நாங்கள் சேரியில் போய் சாப்பிட்றோம், நாங்கள் அந்த அழுக்கா இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தலித் மக்களுடைய இல்லங்களுக்கு போய் உணவருந்துறதுங்கிறத தொடர் நிகழ்வா வச்சுட்டு இது அந்த சமூகத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு அருவருப்பான அரசியல். இது அந்த சேரி ஊர் என்கிற இந்த நிலையை மாற்றுவோம், அதுக்காக போராடுவோம் சொன்னால் அது முற்போக்கான சிந்தனை. அப்போ நான் அங்கே போய் சாப்பிட்றோம்னா அதுக்கு என்ன, அதுக்கு பொருள்? அது எந்த அளவுக்கு மேலும் அதை கொச்சைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க கொச்சைப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த அவலத்தை துடைக்கணும். அந்த அவலத்தை துடைக்கணும்னா இங்க பொது சுடுகாடு, ஒடுக்கப்பட்ட மக்களோடு இணைந்து நீங்க வேலை செய்யறது இல்லைங்கிற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிற நேரத்தில் நாங்க அவர்களுடைய வீடுகளுக்கே போறோம், அதன் மூலமாக ஒரு மெசேஜை கன்வே பண்றோம், நாங்க அப்படின்னா பொது சுடுகாட்டுக்காக போராடுங்க. இரட்டை குவளை தேநீரை தேநீர் கடைகளில் இருக்கிற இரட்டை குவளையை உடைக்க போராடுங்க. சாதியான கொலைகளை தடுத்து நிறுத்துவோம்னு சொல்லுங்க. சாதி மறுப்பு திருமணத்தை முற்போக்கான கருத்தா தந்தை பெரியார் பிரகடனப்படுத்தினாரு. அப்படிப்பட்ட கருத்தை நாங்கள் பெரியார் வழியில் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க. இதுதான் அந்த மக்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு ஆதரவா இருக்க முடியும். பாரதிய ஜனதா கட்சி இப்படியான ஒரு விஷயங்களை சமூக ரீதியாக, சாதி ரீதியாக, இன ரீதியாக பார்க்குது அப்படின்னாலும் அதே மாதிரியான ஒரு விமர்சனத்தை சமீப காலங்களில் அல்லது ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தில் திருமாவளவன் மீதும் வைக்கிறது. அதே நீங்க சொல்ற ஐடியலாக் எல்லாரும் சொல்றது, ஒரு கொலை, சுவாதியினுடைய கொலை நடந்திருக்கிறது. அந்த கொலையில கூட சாதி ரீதியாக ஒரு அணுகுமுறை தேவையா அப்படின்னு உங்களை நோக்கி நேரடியான விமர்சனம். சாதி ரீதியா நான் அணுகவே இல்லையே. அதுல ராம்குமார் கொலையாளி இல்லைன்னு நான் சொல்லலையே. ராம்குமார் ஒரு அப்பாவி, அவரை விட்டு விடுங்கள் அப்படின்னு நான் எந்த இடத்துலையும் சொல்லலை. சுவாதி கொலையில் பல்வேறு கேள்விகள் இப்போது எழுகின்றன, சந்தேகங்கள் எழுகின்றன. எனவே தமிழ்நாடு காவல்துறை இதை விசாரிப்பது பொருத்தமானதில்லை. மைய புலனாய்வு விசாரணை, CBI விசாரணை இது தேவை அப்படின்னு நான் சொன்னேன். நான் சுவாதியுடைய பெற்றோரை போய் சந்திச்சேன், உற்றார் உறவினர்களை சந்திச்சேன். ராம்குமாருடைய உற்றார் உறவினர்களை நான் சந்திக்கவே இல்லை. அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். RSS அனுதாபியாக இருக்கிற ஒரு வழக்கறிஞர்
பிராமண பெண்ணான சுவாதியினுடைய கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட கொலையாளியான ராம்குமாருக்கு வந்து வழக்கறிஞராக வர்றதுங்கிறது எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறீங்க. அந்த இடத்தில் சாதி பற்றிய வந்ததுங்கிறதுக்காக இல்ல. அதாவது அந்த கிருஷ்ணமூர்த்தி வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, திருமாவளவன் சொல்லல. அதை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் இல்லை, அது வெளியே தெரிஞ்சிச்சு நமக்கு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ராம்குமார் கொலையாளி இல்லைன்னு அவர் தான் சொல்றாரு, திருமாவளவன் சொல்லல. ராம்குமார் கழுத்தில் பட்டு இருக்கிற அந்த காயம், அறுபட்ட காயம், ராம்குமார் தற்கொலை செய்து கொள்ள முயற்சி எடுத்ததன் விளைவாக ஏற்பட்டது அல்ல. காவல்துறையினர் சிலர் அவரை கைது செய்கிற போது கழுத்தை அறுத்திருக்கிறார்கள். அவர் பேசக்கூடாது, அவர் வாக்குமூலம் வந்து அவராக வாய் திறந்து சொல்லக்கூடாதுங்கிறத தடுக்கிறதுக்காகவே இதை செய்திருக்கிறார்கள். இந்த கருத்தை சொல்வதே RSS இயக்கத்தோடு தொடர்புடைய மத்திய அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்கிறார். அப்போ அதில் வந்து நமக்கு ஒரு கேள்வி எழுது. அப்போ இந்த வந்து புறந்தள்ளி விட முடியாது, அந்த கழுத்தை அறுத்தது யார், உள்ளபடியே ராம்குமார் தான் அறுத்து கொண்டானா அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறை அது ஒப்புக்கொள்ளாது. ஏன்னா அவங்க தான் சொல்றாங்க ராம்குமார் அறுத்துக்கிட்டாங்க. அப்ப அவங்களே அதை விசாரிச்சாங்கன்னா எப்படி இந்த கேள்விக்கு விடை கிடைக்கும் நமக்கு? அதனால தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்க கூடாதுன்றோம். எங்களுக்கு கிடைத்த தகவல் என்னன்னா, இது வந்து ஆதாரம் இல்லாத தகவல் தான். எத்தனையோ தகவல்கள்ல இது ஒரு தகவல். சுவாதி இஸ்லாமிய மதத்துக்கு தழுவ போகிறார், ஒரு நோன்பு இருந்தார் அப்படிங்கிற தகவல்கள் முன்கூட்டியே விவாதத்தில் இருந்திருக்கின்றன. அதனால்தான் கொலை நடந்து முடிந்த உடனே OIG மகேந்திரனுடைய முகநூலில் இந்த பதிவு வருகிறது. அதாவது காவல்துறைக்கு தெரியவில்லை பிலால்ங்கிற பேர், காவல்துறைக்கு தெரியவில்லை ராம்குமார்ங்கிற பேர், காவல்துறை இன்வெஸ்டிகேஷன் புலனாய்வையே தொடங்கவில்லை. ஆனால் எடுத்த எடுப்பிலேயே ஒரு பெயரை பதிவு செய்து சுவாதி கொலையோடு சம்பந்தப்படுத்தி ஒரு பதிவு வருகிறது. அந்த பிலால் யார், ஏன் இதுவரையில் வெளிச்சத்துக்கு பெருசாக கொண்டு வரல? அவரை பற்றிய தகவல்கள் பெருசா வெளியே வரல. இல்ல, அவருடைய நண்பராக ஒரு பிலால் மாலிக்கை இன்னைக்கு காவல்துறை விசாரிக்கிறது. அவரே நேரடியாக ஊடகங்களுக்கு வந்து பேட்டி கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு இடையில வெறும் நட்பு மட்டும்தான் இருந்தது அப்படிங்கறது சொல்லியிருக்கிறாரு. காவல்துறையினுடைய நடவடிக்கைகளை பாராட்டி இருக்கிறார். உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. நமக்கு கிடைத்த தகவல் சித்திக் பிலால் அப்படிங்கிறவர் தான் சம்பந்தப்படுத்துறாங்க. இவங்க மாலிக் பிலால்னு எழுதியிருக்கிறாங்க. பிலால் மாலிக்கோ மாலிக் பிலாலோ, ஆனா சித்திக் பிலால் அப்படிங்கிறவர் தான் இதில் தொடர்புடையவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. அவர் இந்த ரம்ஜான் பண்டிகையின் போது சில நாட்கள் நோன்பு இருந்ததாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. அவர் விரைவில் இஸ்லாம் மதத்தை தழுவி விடுவார் என்ற தகவல் அந்த வட்டாரத்தில், RSS வட்டாரத்தில் பரவியது உண்மை அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு. இதை தாண்டி ராம்குமார் தங்கியிருந்த விடுதியை போய் காவல்துறை சோதனை செய்ததாகவும், அங்கே வந்து பிளட் ஸ்டெயினோட இரத்தக்கரையோடு படிந்த ஒரு சட்டையை கைப்பற்றியதாகவும் ஒரு கதை சொல்லப்பட்டது. ஆனால் இப்போது அது மறுக்கப்படுகிறது. பல இடங்களில் நாம் விசாரித்த வரையிலே மறுக்கப்படுகிறது. அதைவிட மிக முக்கியமான ஒரு தகவல், ராம்குமாருடைய ஃபேஸ்புக், அவருடைய முகநூல் 2015க்கு பிறகு பெரிய அளவில் எந்த பதிவுமே இல்லை. 2015ஓட அவர் பிளாக் பண்ணியிருக்கார். அதுக்கு பிறகு அதில் பெரிய பதிவுகள் எதுவுமே கிடையாது. அதை இப்போ எடுத்தாச்சு, அதை ஹேக் பண்ணி எடுத்தாச்சு, பாஸ்வேர்டெலாம் வாங்கி எடுத்தாச்சு. அதில் வந்து எந்த இடத்திலுமே சுவாதியை பற்றி அவர் எழுதலை. ராம்குமாருடைய முகநூல் பதிவில் எந்த இடத்திலும் சுவாதி பற்றி எழுதலை. ஆனால் சுவாதி கொல்லப்பட்ட உடனே சுவாதி என்று போட்டு அவர் சர்ச் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ்புக்கில் சுவாதியை பற்றி சர்ச் பண்ணியிருக்காரு. நல்லா அறிமுகமான சுவாதியை பற்றி எதுக்காக ஒரு ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணணும்? சுவாதிக்கும் அவருக்கும் காதல் இருந்ததாகவோ, சுவாதிக்கும் ராம்குமாருக்கும் காதல் இருந்ததாகவோ அல்லது நட்பு இருந்ததாகவோ அவருடைய முகநூலில் பதிவே இல்லை. ஆனால் காவல்துறையுடைய ஸ்டோரியில் என்ன வருதுன்னா, அவர் அங்க முகநூல் மூலமா பழக்கம் ஏற்பட்டு அதனால் காதலுக்கு உந்தப்பட்டு அந்த 3 நாள் போலீஸ் காவல்ல அவர் தன்னுடைய கொலையை ஒத்துக்கொண்டதாக காவல்துறை சொல்கிறது. காவல்துறை சொல்லுவது எல்லாமே வந்து ஏற்புடையதா சொல்ல முடியாது. அவங்க 161 வாக்குமூலமே வந்து நம்முடைய சட்ட பிரகாரம் காவல்துறை கொடுக்கிற வாக்குமூலம் முழுமையாக ஏற்க முடியாது. உங்களுடைய சந்தேகம் என்ன? இப்ப அவங்க சுவாதி இஸ்லாமிய மதத்திற்கு மாறப்போகிறார் என்கிற கருத்து, இந்த தகவல்களை எதையுமே புறந்தள்ள முடியாதுங்கிறது தான். இந்த தகவல்கள் எதையும், ஏன்னா காவல்துறை புலனாய்வை தொடங்குவதற்கு முன்பு இந்த கருத்து எப்படி பரவியது? சுவாதிக்கும் பிலாலுக்கும் நட்பு இருந்தது, வெறும் நட்பாவே இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாவே இருக்கட்டும், அது எப்படி அவங்களுக்கு முதல்ல தெரிஞ்சது? இந்த பிலால் இப்படி கொண்டுட்டாங்கிற செய்தி அவங்க எப்படி பதிவு பண்ணாங்க? அவன் கொலை செஞ்சாங்கிறது தான் முதல்ல பதிவு பண்றாங்க. அவனுக்கு தானே அதுல தொடர்பு இருக்கிறதா பதிவு பண்ணாங்க. ஏன் அவனை வந்து இந்த காவல்துறை உடனடியாக பிடிச்சு வந்து அவர் தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்தாருங்கிற ஸ்டோரிலாம் வரல. அப்போ என்னன்னா, நமக்கு வந்து அந்த அந்த மேனேஜர், அவன் தங்கியிருந்த மேன்ஷனுடைய மேனேஜர் அல்லது அங்கே வேலை செய்து இருந்த சூப்பர்வைசர், அவங்கள கூட இப்போ என்ன கருத்து அவங்க மறுத்துருக்குறாங்கன்னா, காவல்துறை எங்களுடைய மேன்ஷனில் வந்து விசாரிக்கலை, எங்களை வர சொன்னாங்க, நாங்கள் போய் சொன்னோம்.
அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட மேன்ஷனுடைய பொறுப்பாளர்கள் காவல்துறை இருந்த இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டதாகத்தான் தகவல் இருக்கிறது. இப்போ இதெல்லாம் நாங்கள் எப்படி புறந்தள்ள முடியும்? இவ்வளவு சந்தேகங்கள் இருக்கிற காரணத்தினால்தான் சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்றோம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பயிருக்கும் மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.